அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் நேற்று பதவி ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் பதவியேற்றவுடன் சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவற்றில் ஒன்று, அமெரிக்காவில் இனி ஆண் பெண் என்ற 2 பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சை தடை, இராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்கள் பணிபுரிய தடை ஆகிய உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட உள்ளதாக அவர் தனது முதல் உரையில் தெரிவித்துள்ளார். மேலும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் உத்தரவில் அவர் 2வது முறையாக கையெழுத்திட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவர் முதல் முறையாக அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் 2020ஆம் ஆண்டு ஜோ பைடன் ஜனாதிபதியானதும் அந்த ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்கா இணைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது அவர் 2வது முறையாக ட்ரம்ப் ஜனாதிபதியாகியுள்ள நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மேலும் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயர் அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாளே ஒரு சில அதிரடி அறிவிப்புகளை ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன நடக்கும் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.